நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ, நாயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சிம்மராசிக்கு வந்து பரம்பரை சொத்து கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. குரு பார்க்குற வீடியோ அவ்வளோ நல்லா ஒர்க் ஆகுதுன்னா நிற்கிற வீடும் ஒர்க் ஆகும். கன்னிராசிக்கே இப்போ ரொம்ப டஃப்பான டைம் தான். ஏன்னா சனி பகவான் வந்து 7ஆம் வீடாக பார்க்குறாரு. வாஸ்துல குபேரஸ்தானம் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஜாதகத்திலே குபேரஸ்தானம்ங்கிறது நீ குபேரஸ்தானம் எங்கே இருக்குன்றதை பார்த்துட்டு அந்த இடத்துல மற்ற கிரகத்தோட அலைன்மெண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த கோவிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல ஜோதிடர் தினேஷ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், நிறைய இன்டர்வியூவில் அவங்க பார்த்தப்போ நிறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஜோதிடத்தில் இப்படி ஒரு நுணுக்கங்கள் கூட இருக்கா அப்படிங்கிறதையும் ரொம்ப விவரமாக கூறிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ 2026 புது ஆண்டு பிறந்துருச்சு. எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம், இந்த வருஷம் எனக்கு பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஃபினான்ஷியல் ரீதியாக நான் ஒரு ஸ்டேபிள் ஆவேனா, இல்லை என்னென்ன விஷயங்களை நான் சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. ஸோ அதனால இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் பணவரவு எப்படி இருக்கும், அதற்கப்புறமாக அவங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த நேர்காணலில் நம்ம முழுவதுமாக அவங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ முதலாவதாக மேஷ ராசி, அவர்களுக்கு இந்த ஆண்டு பணவரவு எப்படி இருக்க போகுது? சரிங்க மேம். நம்ம ஒரு ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜென்ரலாக இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை சொல்லிட்டுருவோம். ஏன்னா இப்போ நம்ம மக்கள் வந்து எப்படின்னா நிறைய வீடியோஸ் தேடுவாங்க. இந்த வருஷம் எப்படி இருக்குது, ராசிக்கு எப்படி இருக்குது, பணம் எப்படி இருக்குது. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய பேர் இது சொல்கிறாங்கன்னு எனக்கு காசே கையில் வர மாட்டேங்குது அப்படின்னு போடுவாங்க. என்னென்னா, ஒரு விஷயம் நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி ராசி ஒரு நம்பிக்கை, இந்த நம்பிக்கையை தாண்டி அது பின்னாடி என்ன லாஜிக் இருக்குன்னு பார்க்கணும். அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டோன்னா, ஒருத்தர் நம்மக்கிட்ட இப்போ நானே பேசுகிறேன்னா, நான் கரெக்டாக பேசுகிறேன்னா தப்பாக பேசுகிறேன்றது அவங்களுக்கு புரியும். அந்த லாஜிக் புரியாததுனால தான் மக்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் எனக்கு நடக்கலை, இது சும்மா பொய், அது இது நிறைய வருது. இப்போ நான் வந்து பணம் வருமா வராதா, இல்லை எப்படி என்ன பண்ணணுன்றது என்ன அதுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்குது, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஆனால் மெயினாக எதை வச்சு சொல்லலாம்னா, நீங்கள் வாழ்க்கையில் எது எடுத்துக்கிட்டாலும் பஞ்சபூதம் தான். பஞ்சபூதம், நவகிரகம், அதுக்கான தேவதைகள் இல்லை தெய்வங்கள், இந்த மூணை நம்ம ஒழுங்காக பிடிச்சிக்கிட்டாலே பணன்றதுல எல்லாமே வரும். இப்போ ஒன்று பணம், அடுத்து வந்து கல்யாணம் வருமா, வேலை கிடைக்குமா, ஆனால் எல்லாமே எங்கே கடைசியில் வந்து நிற்கணும், பணத்தில் தான் நிற்கும். இன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளை கிடச்சிருவாங்க, கடன் கிடைக்குமா கல்யாணத்துக்குன்றது தான் பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இப்போ வந்து எந்தெந்த ராசிக்கு எப்படி பணம் வரும், அஸ்ட்ராலஜிக்கலாக எப்படி அவங்க சுச்சுவேஷன் இருக்குன்றதை சொல்லலாம். கூட எந்த லாஜிக்கை அவங்க போட்டாங்கன்னா அதை ஒன்று ஈர்க்க முடியுன்றதையும் நம்ம சொல்லலாம். மேஷராசி. ஸோ மேஷராசின்றது என்ன, பஞ்சபூதத்தில் இது வந்து நெருப்பு தத்துவம். இப்போ இவங்களுக்கும் குரு பகவான் வந்து 4ல் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பணம்ன்றது பல வகையில் வரும். வேலையில் வரும், பிஸ்னஸில் வரலாம், அப்பா அம்மா மூலயமா வரும், பரம்பரை சொத்து வரும். ஸோ இவங்களுக்கு வந்து தாய் வழி ஏதாவது பணம் வரணும்னா ட்ரை பண்ணலாம். தாய் வழி சொத்து எதனா வரணும் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். தம்பி தங்கச்சிங்களோட ஏதோ ஒரு சொத்து பிரச்சனையோ இல்லை குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்குது, அதை திருப்பி கேட்கணும்னா இப்போ கேட்கலாம். அதுக்கானது நல்லா இருக்குது. இன்னொன்று, வேலை மூலயமா ஏதாவது ப்ரமோஷன் வேணும்னா அதுக்கு அவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது வந்து மேஷராசிக்கு எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னா, இவங்க வந்து நெருப்புன்ற பஞ்சபூதன்றதுனால நெருப்பு சார்ந்து சில விஷயங்கள், சில பூஜைகள் பண்ணும்போது நல்ல பலிதமாகும். எக்ஸாம்பிள், இது வந்து டீட்டெயிலாக நான் ஆக்சுவலாக தன ஆக்கர்ஷணம்னே வகுப்பு நடத்துகிறேன். சரிங்களா? ஸோ அதில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக ஒரு ராசிக்கும் ஹவர்ஸ் கணக்கில் போவோம். நான் இதை சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ இதுக்கு தேவதைனா செவ்வாய்ன்றது யாருன்னா முருகர். ஸோ முருகர் வழிபடணும். முருகர் எந்த கோலத்தில் வழிபடணும்? முருகருக்கு வந்து நீங்கள் ராஜா அலங்காரத்தில் வழிபடணும். தெய்வன்றதே எல்லாமே ஒரு தெய்வம் இருந்தாலும் நம்ம வேறு உருவங்கள் ஏன் தரோம்னா, ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒரு தாற்பயம் இருக்குது. தாற்பயம்னா என்ன வேர்டுன்னு யோசிக்க வேணாம், ஒரு லாஜிக் இருக்குது, அவ்வளோதான். முருகர்லேயே நம்ம 6 படை இருக்குது, பல கோலங்களில் இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கும் லாஜிக் இருக்குது. உங்களுக்கு வந்து பணத்தை நோக்கி நீங்கள் வேண்டும் போது ராஜா அலங்காரத்தில் வேண்டணும். ராஜா அலங்காரம் முருகருக்கு வேணும். நீங்கள் நெருப்பு பஞ்சபூதன்றதுனால கூட வந்து
அவருக்கு விளக்கு ஏற்றி வேண்டணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஆஃபீஸில் எப்படி வேண்டணும், ஒரு வீட்டில் போனால் எப்படி வேண்டணும், ஒரு கோவிலுக்கு போனால் எப்படி வழிபாடு பண்ண நிறைய முறைகள் இருக்குது. மேஷராசி இதை ஃபாலோ பண்ணாலே அவங்களுக்கு இந்த வருஷம் அவங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வரும். ஓகே. ஸோ அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசின்றது சுக்கிரன் வீடு. ஸோ இவங்களுக்கு சுக்கிரன் போது ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி இந்த வீடு தான். ஸோ மகாலட்சுமி தாயார் வழிபடுறது ரொம்ப நல்லது. இவங்களும் எப்படின்னா வீட்டில் வந்து கல்லுப்பு வச்சு வழிபடலாம். அது எப்படி வழிபடணுன்றது நம்மளை தனியாக அவங்க காண்டாக்ட் பண்ணாமல் சொல்லும். பட் கல்லுப்பு வச்சு சில விளக்கு ஏற்றுற முறைகள் இருக்குது. அதில் சில எண்ணெய்கள் சேர்க்கணும் இருக்கு. அது சேர்த்து பர்டிகுலர் நாள் ஹோரை வச்சு வேண்டும் போது ஒன்றும் சூப்பராக அவங்களுக்கு ஒர்க் ஆகும். அவங்களுக்கும் எப்படின்னா ஜென்ரலாகவே ஃபேமிலியில் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பணம் வரும். இவங்களுக்கும் வேலை சம்மந்தமாக இருக்கிற பணங்கள் அது ஜாஸ்தியாக வரும். இதே மாதிரி தங்கச்சி இவங்களை விட இளைய சகோதரர்கிட்ட இருந்து ஏதாவது பணம் வரணும் அப்படின்னா அதுவும் தாராளமாக வரும். இது எல்லாமே அவங்க ட்ரை பண்ணலாம். ஓகே சார். ஸோ அடுத்ததாக மிதுன ராசி. மிதுன ராசி வந்து நம்ம எப்பயுமே சொல்கிறது ஜாக்பாட் ராசி இந்த வருஷம். ஏன்னா குரு அவங்க வீட்டிலே இருக்காரு. அவங்க சொல்லுவாங்க குரு நிற்கிற வீடு பாழுலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, குரு பார்க்குற வீடு அவ்வளோ நல்லா ஒர்க் ஆகுதுன்னா நிற்கிற வீடும் ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ மிதுனத்துக்கும் நேரம் நல்லா இருக்குது. இவங்களுக்கும் ஓவராலாகவே எங்கெங்கெல்லாம் பிளாக்கேஜ் ஆகிருக்கோ அந்த காசெல்லாம் வரும். முக்கியமாக இந்த வருஷம் வந்து அவங்க துணைவியார் ஸ்பவுஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சைட்லேருந்து வர காசுகள் வர்றதுக்கு வந்து அவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஆனால் என்னன்னா இவங்களுக்கு வந்து கையில் காசு வரும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தேவைன்னா மட்டும் பண்ணணும். இன்னொன்று ஒரு ஜோதிடரை பார்த்து இப்போ இருக்கிற கோச்சாரத்துக்கு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றதை பார்த்து பண்ணாங்கன்னா ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வீடு, நகை, ஸ்டாக் மார்க்கெட் இதை தாண்டி பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க அவங்களுக்கு எதில் பண்ணால் நல்லதுன்றதை பார்த்து பண்ணாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகே. என்ன பரிகாரம் சார்? பரிகாரம் வந்து இவங்களுக்கும் கிருஷ்ணர், பெருமாள், நடராஜர் இவங்கெல்லாம் சூப்பராக ஒர்க் ஆகும். இப்போ திருவாதிரையெல்லாம் பிறந்தாங்கன்னா நடராஜரை கண்ணை மூடிட்டு வேண்டலாம். இவங்களும் எப்படின்னா இது வந்து காற்று ராசின்றதுனால இவங்க வந்து அதிகமாக தூபம் போடணும். வீட்டில் தூபம் போடணும். கோவிலில் தூபம் போடுறதுக்கு தூபம் வாங்கி தரணும். இல்லைன்னா இப்போ ஐயப்ப பூஜை, தைப்பூசம் நம்மளுக்கு ஃபங்க்ஷனுக்காக போகிற மாதம் ஃபங்க்ஷன் இருக்குது. கோவில்களில் நடக்கிற திருவிழாக்களுக்கு அந்த லவுட் ஸ்பீக்கர் இருக்கும்ல, அதுக்கு வாடகை கட்டலாம், அது வாங்கி தரலாம். ஒளி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இவங்க பண்ண சூப்பராக ஒர்க் ஆகும். இது வந்து லாஜிக், நம்பிக்கை கிடையாது, இது லாஜிக். அது காற்று ராசிக்கு அப்படி தான் ஒர்க் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி நான் நம்புறதுன்னா சில பேர் கேட்பாங்க. உண்மை இல்லை. நீங்கள் மற்ற ராசியை விட மிதுன ராசி பாருங்க, அதிகமாக பாட்டு கேட்பாங்க, அதிகமாக பாட்டு பாடுவாங்க, தானே ஹம்மிங் பண்ணுவாங்க. ஏன்னா காற்று ராசி அது அப்படியே ஒர்க் ஆகும். அப்போ உங்கள் வழிபாடையும் உங்கள் பஞ்சபூதத்துக்கு நீங்கள் அலைன் ஆயிட்டீங்கன்னா சீக்கிரமாக வரும். அவ்வளோதான். ஓகே. ஸோ அடுத்ததாக கடகராசி அவர்களுக்கு. கடகராசி நீர் ராசி. ஸோ இவங்களுக்கும் இதுக்கப்புறம்லாம் இப்போவே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் செலவாகுதுங்க ஐயா அப்படின்வாங்க. ஜூனுக்கு அப்புறம் வந்து நல்ல விஷயமும் நடக்கும், செலவும் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதிகமாக பணம் வந்து ஜூனுக்கு அப்புறம் ரொம்ப அதிகமாக பணம் வரும். இவங்களும் அம்பாள், லலிதாம்பிகை, காமாட்சி அம்மன், அதாவது ராணி மாதிரி இருக்கிற அம்பாலை ராணி கோலத்தில் இது பண்ணோம். இப்போ லலிதா திருப்புர சுந்தரிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெக்கரேஷனில் சூப்பராக இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபோட்டோ வச்சு வழிபடும் போது சூப்பராக வேலை செய்யும். அந்த கோவில்கள் போகலாம். நீர் சம்பந்தமான நீர்நிலைகள் இருக்கிற கோவில்களுக்கு போகலாம். சரி, இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே அந்தந்த ராசிக்கான விஷயங்களை சொல்கிறோம். ஆனால் அவங்களுடைய லக்னம், நட்சத்திரம், கிரக நிலைகள் பொறுத்து மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ கல்யாணத்துக்குன்னு ஒரு வீடு இருக்குது, நம்ம வந்து பிஸ்னஸ்க்குன்னு ஒரு வீடு இருக்க மாதிரி குபேரஸ்தானம்னே ஒன்று இருக்குது. ஒரு ராசிக்கும் இந்த கோவில் இந்த இடத்துக்கு போனால் லக்கடிக்கோன்னே ஒரு குபேரஸ்தானம் இருக்குது. நம்ம அது பார்த்து சொல்லுவோம். இந்த மாதிரி நேரத்தில் அப்படி போனாங்கன்னா ஒன்றும் சூப்பராக சார். வாஸ்துல குபேரஸ்தானம் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், பட் ஜாதகத்திலே குபேரஸ்தானம்ங்கிறது நீ வாஸ்துக்கும் நம்ம உடம்புக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமா இல்லை, ரெண்டும் ஈக்குவல். நீங்கள் ஒன்றுமே இல்லை. உங்கள் வீட்டில் பைப்பு ஒழுக ஆரம்பிச்சதுன்னா உங்கள் பர்ஸில் பணம் ஒழுக ஆரம்பிச்சிடும். உங்கள் வீட்டில் டாய்லெட் பாத்ரூம் அடைக்க ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு உடம்புல டிசீஸ் வர ஆரம்பிச்சிடும். வீடுக்கும் உடம்புக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. வீட்டில் ஒரு இடத்த அடித்தோன்னா உடம்புல ஒரு அடி வாங்கும். வீடும் உடம்பும் ஒன்று தான், எல்லாமே கட்டம் தான்.
நீங்கள் எப்படி அந்த லாஜிக்கை எப்படி டீகோடு பண்ணுறீங்கன்றத பொறுத்து. ஓகே. இப்போ இந்த குபேரஸ்தானம் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கும்? இப்போ இதுக்கு வந்து நிறைய லாஜிக் இருக்குது. ஒரு மெயின் லாஜிக் என்னன்னா சந்திரன். சந்திரன் தான் குபேரன். ஸோ சந்திரனுக்கு பக்கத்தில் சந்திரனோட எந்தெந்த கிரகங்கள் அசோசியேட் ஆகிருக்குன்னு இருக்குது. இது ஒன்று. இன்னொன்று இப்போ நாங்கள் வந்து எப்படின்னா வேர்ல்டு இப்போ முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம். இந்த உலகத்தையே ராசியாக மாற்றிடுவோம். இந்தியாவை ராசியாக மாற்றிடுவோம். தமிழ்நாட்டை ராசியாக மாற்றிடுவோம். சென்னையை ராசியாக மாற்றுவோம். ஸோ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு சந்திரன் இங்கே பார்க்குறாரு. அப்போ அந்த குபேரஸ்தானம் எங்கே இருக்குன்றதை பார்த்துட்டு அந்த இடத்துல மற்ற கிரகத்தோடைய அலைன்மெண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த கோவிலுக்கு போங்கன்னு சொல்லுவோம். ஓகே. அந்த கோவிலுக்கு போகும்போது கிளிக் அடி. கண்டிப்பாக. ஸோ நம்ம இதை பற்றி இன்னொரு நேர்காணல விவரமாக பேசலாம். கண்டிப்பாக. அடுத்ததாக சிம்ம ராசி, அவர்களுக்கு பண வரவு. சிம்ம ராசி. ஸோ சிம்ம ராசின்றது ராஜா ராசி. ஒரு வருஷம்லாம் அவங்களாம் உருட்டி பெறட்டி இப்போ வந்து உங்களுக்கு பணம் வரணும்னா எல்லாரும் வந்து நம்மளை சிங்க மாதிரி பாஞ்சிருவாங்க. அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்க அஷ்டமத்து சனியில் வேற இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து இப்போ குபேரன்லாம் வந்து குரு பகவான் வந்து அவங்களோட 3ஆம் வீட்டை பார்க்குறாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க எடுக்கிற முயற்சிகள் வின்னாகும். அவங்களுக்கும் தாய் வழியாக வர சொத்துக்கள் வர வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கும் பரம்பரை சொத்து. ஏன்னா சிம்ம ராசிக்கு வந்து பரம்பரை சொத்து கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. சில பேர் எனக்குலாம் கிடைக்கலன்னு கமெண்ட் போடுவாங்க. அப்போ உங்கள் லக்னத்தை செக் பண்ணணும், உங்கள் நட்சத்திரத்தை செக் பண்ணணும். ஜென்ரலாக சிம்ம ராசிக்கு இந்த வாய்ப்பு இருக்குது. அது இப்போ பரம்பரை சொத்து அப்பா வழி அம்மா வழி 2 வழியும் பரம்பரை சொத்து வர வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணிக்கணும். ஆனால் என்னென்னா முக்கியமாக டாக்குமெண்டேஷன் செக் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த வீட்டை சனி பகவானும் பார்க்கறதுனால குரு சனி பார்க்கறதுனால டாக்குமெண்டேஷன் இஷ்யூ ஏதாவது இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு பண்ணணும். வில்லங்கம் வரும், ஆனால் அதுக்கான விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது டக்கு டக்குன்னு கிளியர் ஆகும். சரிங்களா? இவங்களும் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான், சத்யநாராயணா, இவங்களை வழிபடலாம். ஆனால் இவங்களை எப்படி வழிபடணும்னா அலங்கார கோலத்தில் ராஜ அலங்காரமாக பார்க்கணும். சிவபெருமானை வந்து லிங்கம் இருக்குது, வெறும் துண்டு மட்டும் மாட்டியிருக்கு. இப்போ அது தப்பு இல்லை. இப்போ அடியார்கள் நான் முக்தியை தேடி போகிறேன் அப்படின்னும் போது அவங்க வழிபடலாம். நீங்கள் சிங்கம் நான் ராஜாவாக மாறுறேன்னா ஃபுல் அலங்காரத்தில் பார்க்கணும். பள்ளியறை பூஜை பார்க்கணும். பள்ளியறை பூஜையில் சூப்பராக இருப்பார். பிரதோஷம் அன்னைக்கு அந்த மாதிரி ராஜ அலங்காரத்தில் ஃபுல் டெக்கரேஷன் நீங்கள் பார்க்க 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 உருவேறும். இன்னொன்று இப்போ நம்ம ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துக்கு சில சிம்பிள்ஸ்லாம் கொடுத்துருப்போம். அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் ஒட்டிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்க்க 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 ஏறிக்கிட்டே இருக்கும் அந்த எனர்ஜி அவங்களுக்கு. ஓகே. அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்கே இப்போ ரொம்ப டஃப்பான டைம் தான். ஏன்னா சனி பகவான் வந்து 7ஆம் வீடாக பார்க்குறாரு. இருந்தாலும் அவங்க கையிலலாம் காசு நிற்கும். கையில் ஓரளவுக்கு அவங்களுக்கு காசு வரும். இவங்களுக்கும் அம்மா வழி ஏதாவது சொத்துக்கள் வரணுன்னாவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்னென்னா சொல்ல மாதிரி டாக்குமெண்டேஷன் பார்த்துக்கணும். தந்தை வழி அதாவது பரம்பரை சொத்துக்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் இவங்க. இது ஒன்று. இவங்களும் வாட் டு சே அண்ணன் தம்பிங்க இவங்க வந்து கொஞ்சம் எமோஷனல் டைப். சிப்ளிங்ஸ்லாம் கொஞ்சம் வாரி கொடுத்துருவாங்க. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இவங்களுக்கும் இவங்க எதனா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, தொழில் பண்ணுறாங்க, வேலை பண்ணுறாங்கன்னா அதில் ப்ரமோஷன் அது மூலயமா பணம் வர்றதுக்கும் இவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இவங்களும் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பெருமாள், கிருஷ்ணர் வழிபடலாம். ஹஸ்த நட்சத்திரமாக இருந்தால் பிள்ளையார் வழிபடலாம். நம்ம எப்பயுமே சொல்கிறது தான் இது வந்து நிலராசி. ஸோ இந்த பஞ்சபூதம் பண்ணும்போது அவங்க வந்து நெய்வேத்தியம் பண்ணணும். நெய்வேத்தியம் கொடுத்து வழிபடலாம். அன்னதானம் கொடுக்கலாம். நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கன்னிராசி சமைக்கிற சாப்பாடுலாம் சாப்பிடணும், சூப்பராக இருக்கும். சிம்பிளாக வெறும் சாதம் பருப்பு சாதம் போட்டால் கூட சாப்பிடும்போது சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஏன்னா அது நிலராசி. அவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வீட்டுக்கு நீங்கள் வர்றீங்க, சாப்பிட்ற வச்சு தான் அனுப்புவாங்கன்னும் போதே தெரிஞ்ச கன்னிராசி அப்படின்னு. கன்னி கடகம் இதெல்லாம் எப்படின்னா உங்களை சாப்பிட வச்சு தான் அனுப்புவோம். சரிங்களா? ஸோ அது தெரிஞ்சிடும். அவங்களும் இதுதான் அவங்களுடைய பஞ்சபூதம். அந்த பஞ்சபூதத்தை ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா பணம் வரும். அப்போது ஒரு விஷயம் அவங்களுக்கு வேணும், எனக்கு பணம் வேணும்னா அந்த பணம் வர்றதுக்கான நாள், ஹோரை, எந்த கோவிலில் போய் பண்ணால் வரும், அந்த கோவிலில் போய் அவங்க அன்னதானம் பண்ண பணம் வந்துக்கிட்டே